வணக்கம் நண்பர்களே. நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிடிநீர் மந்திரிப்பு அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிநீர் மந்திரிப்புன்னா என்ன, இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம், செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறது தான் தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிடிநீர் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிடி திருநீரை கையில் எடுத்து ஒரே சிந்தனையோடு இறைவனை வணங்கி அவனுடைய அந்த மந்திரத்தை உறுஜபித்து பாதிப்பு உள்ளவங்களுக்கு நம்ம பூசி விடலாம். அதில் நம்மளுக்கு சகல மாதிரியான பிரச்சனைகளும் தீரும். இப்போ இந்த பிடிநீருங்கிறது பல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம எதுக்குன்னா, கெட்ட சக்திகள், அதாவது வஞ்சனையால் செய்யப்படக்கூடிய பில்லி சூனிய ஏவல் செய்வன கட்டுக்களை அறுத்து எறியறதுக்கும், பேய் பிசாசு சம்பந்தமான தொடர்புள்ள பிரச்சனைகளை அறுத்து எறியவும், துள்ளி உதைக்கிற குழந்தைங்களுக்கு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி உருண்டு பிறண்டு வருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முருகப்பெருமானோடைய ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பிடிநீரில் எப்படி ஏற்றி மந்திரிச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை தணிச்சிக்கிடலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை ஒரு 1008 முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை திருநீரை கையில் எடுத்து இறுக்கி பிடிச்சி கைக்குள்ளே தீப்பிழம்பு இருக்கிறதா மனசில் நினச்சி 1008 உரு போட்டு அந்த பாதிப்புடையவங்களுக்கு நம்ம பூசி விட அந்த பிரச்சனைகள் அந்த கணமே அந்த இடத்த விட்டு தீர்ந்து போகும். அதுக்கான மந்திரம் என்ன, இதுக்கான செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதுக்குன்னு பெருசாக எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. பூஜை அறையில் முருகப்பெருமான மனசில் நினச்சி வடக்கு முகமாக உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. 1008 உரு போடுறதுக்கு அது போதும். மந்திரத்தை உருஜபிக்க ஆரம்பிங்க. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஐம் க்ளீம் சௌ க்ளீம் சரவணபவ, ஐம் ரீம் சரவணபவ, இதான் மந்திரம். இந்த மந்திரத்தை கண்ணை மூடி மனசில் முருகனை நினச்சி, முருகனுடைய வேலை மனசில் நினச்சி உருஜபிங்க. கையில் திருநீர் அக்னியாக இருக்கிறதா மனசில் பாவிச்சுக்கிடுங்க. நல்லா அந்த மாதிரி மனமாற உட்காந்து 1008 உரு போட்டு இந்த பாதிப்புடையவங்களுக்கு நீங்கள் பூசினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் செய்யணுமா, பாதிக்கப்பட்ட நானே செய்யக்கூடாதான்னா தாராளமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முறைப்படி செய்யக்கூடியவங்க என்னென்னா மனோதிடத்தோடு இருந்து செய்யணும். மனோதிடத்தோடு உட்காந்து செய்யணும். நல்லா திடகாத்திரமாக அந்த மந்திரத்தை திடமாக ஜபிக்கணும். திடமாக ஜபிச்சாதான் அந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு உடனே சரியாகும். 1008 ஜபிச்சாலே போதும், நல்ல மாற்றம் கிடைக்கும். லட்சக்கணக்கில் கூட உருவேற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். லட்சக்கணக்கில் உருவேற்றி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 7 காத வழி தூரம் போய் திரும்பி பார்க்கும். ஏன்னா அந்தளவுக்கு வீரியமும் ஒரு அதிர்வும் உள்ள ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மாதிரி பிடி நீராக நீங்கள் ஜெபிச்சு வச்சுக்கிட்டா ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்திக்கிடலாம், பிறருக்கும் பயன்படுத்திக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிடுறது நல்லது. லட்சக்கணக்கில் நீங்கள் உரு போட்டு ஜெபிச்சு சித்தி அடையணுன்னா நெய்வேத்தியம் வச்சு படைச்சி, இளநீர் படைச்சி, வடை பாயாசம் வச்சு அந்த முறைப்படி பூஜையோடு உட்காந்து நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக 1008 ஜெபிச்சு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம அப்பைக்கப்போ கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு பயந்த அரண்ட கோளாறு, அடுத்தது பெரியவங்களுக்கு கட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், மனப்பித்து பிடிச்சி போய் ஒரு நிலப்பாட்டில் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த திருநீரை மந்திரிச்சு பூசி ஓட்டிக்கலாம். அந்த பிரச்சனையும் பண்ணாது. எல்லா வகையான பிரச்சனையும் உங்களுக்கு நொடி பொழுதில் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும். அதனால் நம்பிக்கையாக செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.